குட் மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான நியூஸ் எக்ஸாம் ஓரியன்டில் பார்க்கணுன்னா, டெல்லியோட புதுசாக அப்பாயிண்ட் பண்ண சிஎம் ரேகா குப்தா ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஃப்ரம் ஷாலிமார் பாக்லேருந்து டெல்லி சிஎம்மாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சிஎம் பற்றின கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ முதல்ல ஆர்டிக்கல் 164 சிஎம் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் தான். ஸோ லீடர் ஆஃப் த பார்ட்டி, அந்த மெஜாரிட்டி ஷேர் யார் எடுத்திருக்காங்களோ அதோட லீடர் தான். பட் லீடர் தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. கஸ்டமரியாக லீடராக இருந்தால் சிஎம் ஆவாங்க. ஸோ கவர்னர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி யாருன்னா சிஎம். இருந்தால் கூட கவர்னருக்கு சில டிஸ்கிரிஷ்னரி பவர் இருக்குது. சிஎம்மாக ஒருத்தர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் மெம்பராக இல்லாதவங்க சிஎம்மாக ஆகலாம். ஆனால் அது 6 மந்த் வரைக்கும் தான். அந்த 6 மந்த்துக்குள்ளே அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவங்க ஏதாவது அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எலெக்ட் ஆகி சிஎம்மாக இருக்கணும். இல்லாட்டி சிஎம்மாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது. ஸோ த டேர்ம் ஃபிக்ஸட் கிடையாது. எப்பயுமே சிஎம்க்கு 5 இயர்ஸுன்றது கிடையாது. அவங்க கவர்னரோட ப்ளஷரை வரைக்கும் தே கேன் ஹோல்ட் த ஆஃபீஸ். அதே மாதிரி கவர்னர் டிஸ்மிஸ்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு மெஜாரிட்டி சப்போர்ட், இது 2 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி அசம்பிளி என்ன பண்ணலான்னா ரிமூவ் பண்ணலாம். எப்படி? நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது ரிமூவ் பண்ணலாம். ஸோ கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் ஒன்லி யார் அப்பாயிண்ட் பண்ணோன்னா, லைக் சிஎம் யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ சிஎம் சொல்லும்போது சொல்கிற போர்ட்ஃபோலியோவை அவங்க பிரிக்கலாம். அதே மாதிரி கொலாப்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஹீ கேன் ஆல்சோ கொலாப்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி 167 பொறுத்த வரைக்கும் சிஎம் வில் ஆக்ட் அஸ் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கவர்னருக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு பாலமாக இருப்பாங்க. ஸோ பாலிசிஸ் எல்லாமே அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் பிளானிங் போர்டோட சேர்மன், கன்சர்ன் ஜோனல் கவுன்சிலுக்கு வைஸ் சேர்மனாக இருப்பாங்க, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் மெம்பராக இருப்பாங்க, அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃப். ஸோ பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் த சர்வீஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த ட்ரம்ப்போட பாலிசினால் நம்ம இந்தியாவில் என்ன இம்பேக்ட், இந்தியான்னு சொல்கிறதோட டெவலப்டு கண்ட்ரீஸில். ஸோ ட்ரம்ப்போட பாலிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரிஃபு இல்லை ரெசிப்ரோகேட் ஆகுதா என்னன்றது நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும். பட் பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன இருக்குன்னா, நம்ம கண்ட்ரியில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதுனால கேபிட்டல் உள்ளே வரும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அது மாதிரி அவங்களோட டெக்னாலஜி இங்கே கொண்டு வர்றதுனால நம்மளோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி நம்மளுக்கு பாலிசிஸ் எல்லாம், ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்கிறதுனால மார்க்கெட் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கொண்டு வர முடியும். அண்ட் தென் டெவலப்மெண்ட் எய்டு, அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ்னால் பிரெயின் ட்ரெயின்னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணி படிச்சுட்டு நல்லா எக்யூப் ஆகி இங்கே இருக்கக்கூடிய டெவலப்டான ஸ்கில்டான பர்சன்ஸ் எல்லாம் அந்த கண்ட்ரிக்கு மூவ் ஆகுவாங்க. அதுதான் பிரெயின் ட்ரெயின்ன்றது. எக்கானமி வாலட்டைலாக இருக்கும். ஸோ அன்ஈக்குவல் ட்ரேட் டைனமிக்ஸு, ட்ரேடு ரொம்ப அன்ஈக்குவலாக இருக்கும். லைக் அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம இந்தியன் ப்ரொடியூசருக்கு அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸு நிறையா இருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு சாகிட்டாரியஸ் ஏ. ஸோ இப்போ ஒரு ரீசண்டாக நம்ம நாசாவோட ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலயமா ஒரு பிளாக் ஹோலை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் அதோட அவுட்லுக்கை இன்னும் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது சாகிட்டாரியஸ் ஏன்றது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலு. ஸோ இது மோஸ்ட்லி டார்மெண்ட்டாக தான் இருக்கும், பெருசாக ஆக்டிவாக இருக்காது. கேஸு, டஸ்ட்டு எது வந்தாலும் உடனே அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ரேடியோ வேவ்ஸோட ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் ஹோலுன்றது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை அந்த கிராவிட்டி எல்லாத்தையும், ஈவன் லைட்டை கூட உள்ளே இழுத்துக்கும், வெளியே விடாதுன்றது இடம் தான் பிளாக் ஹோலுன்றது. ஸோ அந்த இடம் பிளாக்காக இருக்கிறதுனால பிளாக் ஹோலாக அப்படி கிடையாது. இந்த கிராவிட்டி அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே உள்ளே, ஈவன் டைனி எது வந்தாலும் உள்ளே இழுத்துக்கும். ஸோ லைட் கூட இட் கேனாட் எஸ்கேப். அந்த லார்ஜஸ்ட் பிளாக் ஹோலாக இருக்கிறது சூப்பர் மேசிவ்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதில் ஈவெண்ட் ஹாரிசான்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய பவுண்ட்ரி அந்த ஸ்பேஸை தான் ஈவெண்ட் ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயின்ஸ் கொஸ்டினை ஆன்சர் பண்ண பாருங்கள். டெவலப் கண்ட்ரீஸ் பாலிசிஸ் significantly impact India's economy both positively and negatively. Analyze the major effects of these policies on India's trade, investment and labor market. Suggest measures that India can adopt to mitigate the adverse impacts while maximizing the benefit. Thank you. Have a great day.